காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயர் இரத்த அழுத்தம். ஜெனரலாக மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறோம், ஹை பிபி, பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், இது மாதிரி பல வார்த்தைகள்னால ஜெனரலாகவே நம்ம கொலோக்கியலாக இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் பற்றி, பிபி பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹைப்பர் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 22% பாப்புலேஷனுக்கு பிபி இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படி பார்த்தா மோர் தென் 100 கோடி மக்களுக்கு பிபி இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 பண்ண சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 21 கோடி மக்கள், இந்தியன் பாப்புலேஷனில் 21 கோடி மக்களுக்கு பிபி இருப்பதாகவும், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 16லேருந்து 17 லட்சம் மக்கள் பிபினால் இறக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வியாதியை பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் அவசியம் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் ப்ராப்பராக. ஸோ இப்போ பிபினா என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பல்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 70, 80, 90 அப்படி சொல்கிறோம். உங்களோட சுகர் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 250, 300, 350 அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பர் சொல்கிறோம். ஆனால் பிபி சொல்லும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் சொல்கிறாங்க. மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர். எழுதும் போது அப்படி தான் எழுதுகிறாங்க, சொல்லும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. அதனாலே நமக்கு பல பேருக்கு கன்ஃபியூஷன். அப்படின்னா என்னென்னு, அது என்னன்றது இப்போ பார்ப்போம். பிபின்றது பார்த்திங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பிளட்டை வந்து ஹோல் பாடிக்கு செலுத்த ட்ரை பண்ணுது. இந்த ரெசிஸ்டன்ஸில் அது பிளட்டை வெளியே அனுப்பும்போது வரக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம சிஸ்டாலிக் பிபி அப்படின்னு சொல்கிறோம். அதான் அந்த மேலே குறிக்கக்கூடிய நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் விரியும் போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறையும். ஈஸியாக வெளியே பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டு உள்ளே வந்து சேருது. ஸோ இந்த டைமில் ப்ரெஷர் குறையுது. இதை தான் நம்ம வந்து டயஸ்டாலிக் பிபின்னு சொல்கிறோம், இல்லாட்டி அது கீழே எழுதப்படக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம். பிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாதுங்க, எப்போதுமே ஒரு ரேஞ்ச் தான். இப்போ அந்த மேலே கொடுக்கக்கூடிய நம்பர் அது வந்து எப்படி இருக்கலாம், எது இருந்தால் நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 110லேருந்து ஒரு 140 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நார்மல் ரேஞ்ச். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பிபி பார்த்தீங்கன்னா 60லேருந்து ஒரு 90 வரைக்கும் அது நார்மல் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன நம்பர் இருந்தாலும் நார்மல் தான். இன்றைக்கி 130 இருக்குது, நாளைக்கு சாயங்காலம் பார்க்குறீங்க 120 இருக்குது மேலே இருக்குன்னா அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. பிபின்றது ஒரு வேரியபிள் காம்பனண்ட் தான். அது சேம் நம்பராக, ஃபிக்ஸட் நம்பராக, எனக்கு இருக்க நம்பர் தான் அப்பாவுக்கு இருக்கணும், அப்பாவுக்கு இருக்க நம்பர் தான் அம்மாவுக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் நிச்சயமாக கிடையாதுங்க. அது ஒரு தனிப்பட்ட நம்பருக்கே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே தான் இருக்கும். எப்பப்போ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு வரீங்க, அது பிபி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடி முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு ஒரு பிபி எடுத்தால் அப்போ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ வேரியபிள் திங். அதை நம்ம பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இது மாதிரி ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் 140, 90, அதாவது அப்பர் பிபி வந்து 140, லோயர் நம்பர் வந்து 90க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பிபிக்கு நம்ம டாக்டர் அட்வைஸ் படி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். நம்ம இப்போ சொன்னோம் இந்த மாதிரி நார்மல் ரேஞ்ச் என்ன, அப்நார்மல் ரேஞ்ச் என்ன, எப்போ வந்து ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னு சொல்ல முடியும் டாக்டர். நான் 140, 90 ஒரே தடவை பிபி எடுத்துகிட்டு இருந்தால் நான் பிபி மருந்து அவங்க எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி கிடையாது. ஒருத்தர் ஹைப்பர் டென்ஷன் முத்திரை கொடுத்தணும் பிபி பேஷண்ட்னு சொல்லணும்னா கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, அமெரிக்கன் கைட்லைன்ஸ், அட்லீஸ்ட் 3 தடவை பிபி எடுங்க, 3லேருந்து 5 நிமிஷம் கேப் இடைவெளி விட்டு 3 தடவை பிபி எடுங்க. அந்த 3 ரீடிங்கும் 140, 90க்கு மேலே இருந்தால் அவங்க பிபி பேஷண்ட்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த பிபி எடுக்கிறது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 2 ரீடிங் இன்றைக்கி எடுத்தால் இன்னும் 2 ரீடிங் அடுத்த நாள் பார்த்துட்டு 2 வேறு நாட்கள்லையும் அதே மாதிரி பிபி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பிபி மருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்த்துருக்கோம், பிபியோட பாதிப்பு என்ன, அது எவ்வளோ இறப்பை காஸ் பண்ணுது, எவ்வளோ முக்கியமான வியாதி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன நம்பருக்கு மேலே இருந்தால் அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியிலேருந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்புக்கு எப்படி போகிறதுன்றது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.